ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் அருள்வான் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோன அருள்நிதி ஒரு கலெக்டர். இவர் ஒரு மலைவாழ் கிராமம் ஒன்று இருக்கும். அந்த கிராமத்தில் அடிப்படை வசதியே இருக்காது. அதனால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி பொண்ணு எப்படியாவது படித்து நான் பெரிய பொண்ணு ஆகணும், தன்னுடைய கிராமத்துக்கு எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லட்சியத்தோடு இருப்பாங்க. உடனே அவங்க நம்ம ஹீரோவை கலெக்டரை பார்த்து மனு கொடுப்பாங்க. உடனே ஹீரோவும் அந்த கிராமத்துக்கு சென்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. எப்படியாவது அந்த கிராமத்தினுடைய அடிப்படை வசதியெல்லாம் போக்கி அந்த கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுவாங்க. இப்போ இறுதியில் அவங்க போராட்டம் வெற்றி பெற்றதா இல்லையா, அப்படி ஹீரோ போராடும் போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தா, இன்றைய சூழ்நிலையில் அந்த மலைவாழ் கிராமத்தில் இருக்கிறவங்க பழங்குடி மக்கள் எப்படி போராடுறாங்க, அடிப்படை வசதி கூட இல்லாமல் எப்படி போராடுறாங்க, அவங்களுக்கு கல்வி முக்கியம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கருத்தை டைரக்டர் அந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்காரு. அதேமாதிரி படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அருள்நிதி அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. ஒரு மெச்சூரிட்டியான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்தில் ஆரவ் இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. இப்படி படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த பழங்குடியினர் குட்டி போனால் நடிச்சிருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக இருக்குது. அவங்க சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு. ஹீரோயினுக்கு கொஞ்சமான ஒரு வேலையாக இருந்தாலும் கொடுத்ததே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் அவருடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த அழகான கிராமத்தை சூப்பரான விசுவல் எஃபெக்ட்டை கூட காமிச்சிருக்காங்க. கேமரா ஆங்கிள் நல்லாயிருக்கு, ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சமூக அக்கறையாக பேசியிருக்காங்க. அது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகுது, யதார்த்தமாக கனெக்ட் ஆகுது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸ் லேக் அடிக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இது ஒரு பெரிய குறை இந்த படத்தில் எதுவுமே இல்லை. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக சொன்னால் எந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.